முதலாவது நாங்கள் எல்லோரும் இருந்தோம் ஆலமுல் அர்வாஹில, ரூஹுகளுடைய உலகம். அது ரூஹுகளுக்கான ஒரு உலகம் இருந்தது. அதுக்கு சொல்ற ஆலமுல் அர்வாஹ். ஆலம் என்ற உலகம், அர்வாஹ் என்ற ரூஹுகள், உயிர்கள். அதுல எல்லோரும் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்கள். நீங்க அல்லாஹுவ ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? காலு பலா, ஆம் என்று சொன்னவர்கள். அதுக்கு பின்னால எங்களுடைய வாழ்க்கை தாயுடைய கருவறையில் 9 மாதங்கள் அல்லது 10 மாதமான ஒரு வாழ்க்கை. 9 மாதம் அல்லது 10 மாதம் தாயுடைய கருவறையில் நாங்கள் எல்லோரும் இருந்தோம். அதுக்கு பின்னால உலகத்துடைய வாழ்க்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்தினர்களுக்கு சொன்னார்கள், 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம் என்றார்கள். எங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் 900 வருடங்கள் எல்லாம் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட 60, 70, 80 இதனோடு சுருக்கப்பட்டிருக்கிறது உலகத்துடைய வாழ்க்கை. அதுக்கு பின்னால கபருடைய வாழ்க்கை, அலமுல் பர்ஸஹ் என்று சொல்லப்படும். அந்த வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை. எவ்வளோ காலம் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. முழு உலகம் அழிக்கப்பட்டு எழுப்பாட்டப்படும் வரையில் கபருடைய வாழ்க்கை நீடித்திருக்கும். அது கபருடைய வாழ்க்கை. அதுக்கு பின்னால கியாமத்துடைய வாழ்க்கை. கியாமம் என்று சொல்றது உலகத்தில் செய்தவைகளுக்காக அங்கே விசாரணை செய்யப்படும். அந்த விசாரணைகளுக்கு பின்னால மஹ்ஷரில் விசாரணைகள் எல்லாம் செய்யப்பட்டு அதோட கியாமம் என்றொன்று முடிஞ்சிடும். அதுக்கு பின்னால சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்தில், நரகவாதிகள் நரகத்தில். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டம் கட்டமாக இந்த உலகத்துடைய வாழ்க்கையை வச்சிருக்கிறார். முதலாவது ஆலமுல் அர்வாஹில, அதுக்கு பின்னால தாயுடைய கருவறையில், அதுக்கு பின்னால உலகத்துடைய வாழ்க்கை, அதுக்கு பின்னால கபருடைய வாழ்க்கை, அதுக்கு பின்னால கியாமத்துடைய வாழ்க்கை, அதுக்கு பின்னால ஒன்றோ சொர்க்கம் அல்லது நரகம். இந்த வாழ்க்கை சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்தில், நரகவாதிகள் நரகத்தில். அதுக்கு பின்னாலையும் நரகவாதிகள்ல யாரெல்லாம் அல்லாஹுவ ரப்பாக ஏற்றுக்கொண்டார்களோ அவங்களுக்கு விடுதலை கொடுக்கப்படும். அவர்களுக்கு விடுதலை கொடுக்கப்படும். கருகிய கட்டைகளை போல வெளியே வருவாங்க. மௌத்தாகிக்க மாட்டாங்க. கருகிய கட்டைகளாக வெளியே வருவார்கள். சுவர்க்கவாதிகள் இந்த நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்ட முஸ்லிம்களை குளிப்பாட்டுவார்கள். முஸ்லிம்களை குளிப்பாட்டுவார்கள். புதிதாக முளைத்து வரக்கூடிய பயிர்களை போல இந்த நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டவங்க முளைச்சு வருவாங்க. பின்னால் அவங்களும் சொர்க்கத்துக்கு கொண்டு போகப்படுவாங்க. பின்னால் நரகத்தில் இருக்கிறது யாரு? நிரந்தர நரகவாதிகள், முஷ்ரிக்கூன்கள், அல்லாஹ்வை மறுத்து பொய்ப்பித்து வாழ்ந்தவர்கள், கல்லையும் மண்ணையும் நெருப்பையும் சிலைகளையும் வணங்கியவர்கள் நிரந்தரமாக நரகத்திலே தங்கி விடுவார்கள். சுவர்க்கவாதிகள் பின்னால கலிமா உடையவர்கள். அல்லாஹ் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். சுவர்க்கத்தில் சுவண்டிகளை அனுபவித்துக் கொண்டு போவார்கள். அதுக்கு முடிவே இல்லை. இப்படி கட்டம் கட்டமாக மனிதனுடைய வாழ்க்கை இருக்குது. கண்ணியமானவர்களே, இதில் நாங்கள் எல்லோரும் ஆலமுல் அர்வாஹில் இருந்து தாயுடைய கருவறைக்கு அனுப்பப்பட்டு உலகத்துடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் நாங்கள் எல்லோரும் விரும்பியோ விரும்பலையோ அடுத்த கட்டத்துக்கு போகணும். கபருடைய வாழ்க்கை, பர்ஸஹுடைய வாழ்க்கைக்கு போகணும். யாருக்கும் அதிலிருந்து தப்ப முடியாது. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். எல்லோரும் மௌத்தை ருசித்தே ஆக வேண்டும். அந்த கட்டத்தை அனுபவித்தே ஆக வேண்டும். எல்லோரும் மரணிப்பார்கள். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷையதா. குர்ஆன் எப்படி தெரியுமா சொல்லுது? பலமாக கட்டப்பட்ட ஒரு இரும்பு கோட்டைக்குள்ள நீங்க ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களை மௌத்து வந்து சேரும் என்று சொல்லுகிறது. மௌத்தை நாங்க தேடி போக தேவையில்லை. மௌத்து எங்களை வந்து சேரும். எங்களுக்கான நேரம் முடிவடைந்தால் மேலதிகமாக
ஒரு மூச்சு கூட நாங்கள் விட மாட்டோம், ஒரு மூச்சு கூட விட மாட்டோம். மலக்குல் மௌத் வந்து பிடிச்சிடுவாங்க. இதை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். கண் கூடாக எங்களோட வாழ்ந்தவர்கள் மரணிக்கிறத பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், முழு உலக மக்களும் மரணிச்சதன் பின்னால, எல்லோருடைய உயிரும் கைப்பற்றப்பட்டதன் பின்னால அல்லாஹ் கேட்பான், யாரு மிஞ்சிக்கிறது? மலக்குல் மௌத் பேசுவாரு. மலக்குல் மௌத் சொல்வாரு, நானும் நீயும் ஜிப்ரீலும் இஸ்ராஃபீலும் மிஞ்சிருக்கிறோம். அல்லாஹ் சொல்வான், சூர் ஊதின அந்த மலக்கு அவருடைய உயிரையும் எடுத்துடுங்க என்று அவர் சூர் ஊதினால் முழு உலகமும் சுக்குநூறாகிடும். இப்ப சொல்வான், அவருடைய உயிரையும் எடுத்துடுங்க. அவருடைய உயிரும் எடுக்கப்படும். அதுக்கு பின்னால கேட்பான், யாரு மிஞ்சிருக்கிறது? யா அல்லாஹ், நானும் நீயும் ஜிப்ரீலும். ஜிப்ரீல் உடைய உயிரை எடுத்துடுங்க அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் நண்பர், மலக்குல் மௌத்துடைய மலாயிகா மார்களுக்கெல்லாம் அதிபதி, தலைவர். அவருடைய உயிர் கைப்பற்றப்படும். 600 ரெக்கைகளுக்கு சொந்தக்காரர் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவரும் மரணிப்பார். அதோட கேட்பான் அல்லாஹ், எல்லாம் தெரிந்தவன் கேட்பான், இப்ப யாரு மிஞ்சிருக்கிறது? மலக்குல் மௌத் சொல்வாரு, நானும் நீயும் மிஞ்சிருக்கிறோம் யா அல்லாஹ். மலக்குல் மௌத்துடைய உயிரும் கைப்பற்றப்படும். சில அறிவிப்புக்கல்ல அவருடைய உயிரை அவரே எடுப்பாரு. இவ்வளோ கடுமையான ஒரு அதாபா இதில் இருக்குது என்று அவர் சொல்லுவாரு. அதனால் ஒரு பெரிய சத்தம் போடுவாரு என்றெல்லாம் வந்திருக்கிறது. கடைசியில படைச்ச ரப்புல் ஆலமீன் அவன் மட்டும் தரிபட்டிருப்பான். குர்ஆனுடைய வசனம். அப்ப யாருக்கும் மௌத்துலிருந்து தப்பேலா. பேசுற நானும் நீங்களும் ஒரு நாள் இந்த மௌத்தை அனுபவிச்சே ஆகணும். மௌத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாரும் இல்லை. புகாரில் ஒரு செய்தி பதிவாகிக்குது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அன்னவங்களோட காலம் முடிஞ்சு அல்லாஹ் மலக்குல் மௌத்தை அனுப்பினான். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்திட்ட மலக்குல் மௌத் வந்தாங்க. அந்த தோற்றத்திலேயே வந்தாங்க. எங்களுக்கு கண்ணுக்கு விளங்குறல்ல, மௌத்தாக கூடியவருக்கு விளங்கும். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்கள்ட்ட மலக்குல் மௌத் வந்தாங்க. மூசா நபி மலக்குல் மௌத்துக்கு கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்க. புகாரில வரக்கூடிய செய்தி. மலக்குல் மௌத் அல்லாஹ்ட்ட போய் சொன்னாங்க, அர்சல்தனி இலா அப்தின் லா யுரீதுல் மௌத். யா அல்லாஹ், நீ ஒரு அடியான்ட்ட என்ன அனுப்பினாய். அவர் மௌத்தை விரும்பாதவர். மௌத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார் இல்லை, எனக்கு அடித்தார். அல்லாஹ் மூசா நபியோட பேசுவானே அதிகமா, உங்களுக்கு வாழணுமா அப்படின்னு சொன்னா ஒரு மாட்டுடைய மேல உங்களோட கையை வைங்கன்னு அல்லாஹ் சொன்னான். மாட்டுடைய மேல உங்களோட கை அப்படியே வைங்க. ஒரு கையை மாட்டுடைய மேல வைங்க. பிகுல்லி ஷஅரத்தின் சனா, எத்தனை ரோமம் உங்களோட உள்ளங்கையில படுகுதோ ஒரு ரோமத்துக்கு 1 வருஷம் வீதம் உங்களுக்கு நான் வாழ்நாள அதிகமாக்குறேன். மூசா நபி கேட்டாங்க, அவ்வளோவா? சும்மமாதா? அதுக்கு பிறகு அந்த ரோமத்துடைய அளவு முடிஞ்சிட்டா? அல்லாஹ் சொல்றான், அல் மவுத். அதுக்கு பின்னால மவுத். யாருக்கும் இந்த மவுத்துல இருந்து தப்ப முடியாது. எல்லோரும் இந்த மவுத்தை சுவைத்தே ஆக வேண்டும். ஒரு நாள் எங்கட உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயலிழக்க ஆரம்பிக்கும். எங்கட உறுப்புகள் ஒவ்வொன்றாக பலகீனமாகும். எங்களால ஒன்றுமே செய்யலா, வெறும் உணர்வு பூர்வமாக மட்டும் எங்களுக்கு இருக்கும். அதுக்கு பெயர் சக்கராத். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த நேரத்தில் உங்களை விட நாங்க உங்களோட உறவினர்களோட நெருக்கமாயிருப்போம். கண்ணியமானவர்களே, என்ற வாப்பா என்ற மடியில படுத்துட்டு சக்கராத் நிற்கிற மாதிரி விளங்கும். என்ற நானோட என்ற நண்பனோட நான் தான் பக்கத்தில் இருந்தேன் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். குர்ஆன் சொல்லுது, ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம் வஅன்தும் ஹீனஇதின் தன்துரூன் வனஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன். தொண்டை குலுக்கி ரூஹு வந்துட்டேன்னு சொன்னா
சக்கராத்து நெருங்கி நெருங்கி வருகிறது மௌத் என்று சொன்னா வனஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன். நீங்க நெருக்கமா உங்களோட உறவினரோடு இருப்பீங்க, ஆனால் உங்களை விட நெருக்கமாக நாங்க வந்துடுவோம். அல்லாஹ் நெருக்கமாக அதை விட மலக்குமார் அனுப்பிடுவான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. நான் சொல்லக்கூடிய நேரத்தில் ஒவ்வொருத்தரும் எங்களை நினைச்சுக்கோங்க. அல்லாஹ் சொல்றான், யார் உலகத்தில் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டு அதுல உறுதியோட யாரெல்லாம் அல்லாஹ்வோட பயத்தோட வாழ்ந்தாங்களோ, சக்கராத்துடைய கட்டத்தில் அவங்களுக்கு பயம் வராது, கவலை வராது என்ற மலாயிக்காமார்கள் வந்து சொல்வாங்க, சும்மஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு ஃபஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன். கவலைப்படாதீங்க, குடும்பத்தை விட்டுட்டு போறீங்கன்னு கவலைப்படாதீங்க. இப்போ நீங்க எங்க போறீங்கன்னு நினைச்சு பயப்படாதீங்க. உங்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லிவிட்டான். நீங்க சொர்க்கவாதி. சிரித்த முகத்தோட உயிர்கள் கலட்டப்படும், சுவர்க்கத்தை பார்த்து கொண்டிருப்பார், அதனுடைய இன்பத்திலே உயிர் கலட்டப்படும் என்ற சக்கராத்துடைய வருத்தம் எல்லோருக்கும் இருக்கும். அதிலிருந்து யாருக்கும் தப்பே இல்லாது. ஆனால் அந்த வருத்தம் விளங்காது, லேசாக உயிர் பிரியும். சுவர்க்கத்திலே இன்பத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள். மலாயிக்காமார்கள் அந்த ரூஹை வரவேற்பார்கள். இந்த கட்டம் சக்கராத்துடைய கட்டம், நாங்கள் எல்லோரும் அதை அனுபவித்தே ஆக வேண்டும். எங்கட ஜனாசா செய்தி நாங்க மௌத்தாகினா நினைச்சு பார்த்து கொள்ளுங்க, ஒரு மணித்தியாலம் 2 மணித்தியாலத்தில் எங்கட ஜனாசா செய்தி பரவ ஆரம்பிக்கும். எங்கட ஜனாசா செய்தி வெளிய செய்தியாக போகும். ஆச்சரியத்தோட எல்லாரும் கேட்பாங்க. 4-5 மணித்தியாலங்கள் ஆகினா எங்கட வீட்டுக்கு ஜனாசாவை பார்க்க வர ஆரம்பிப்பாங்க. ஆரம்பத்தில் அதிர்ச்சியோட கேட்பாங்க. அதுக்கு பின்னால பெயர் மையத்தூடு, அதுக்கு பின்னால பெயர் ஜனாசா, அதுக்கு பின்னால் அவட பெயரை சொல்றல்ல. மையத்து பார்க்க போனீங்களா, மையத்தூட்டுக்கு போனீங்களா, இப்படித்தான் பெயர். 5-6 மணித்தியாலங்கள். அதுக்கு பின்னால எல்லோரும் ஜனாசாவை பார்க்க வருவார்கள். அதுக்கு பின்னால எங்களுக்கு குளிக்க முடியாது குளிப்பாட்டுவார்கள், எங்களுக்கு உடுக்க முடியாது கஃனிடுவார்கள். கடைசியாக பார்க்கிறவங்க பாருங்கன்னுட்டு தலையில ஒரு முடிச்சு, கால் மாட்டில் ஒரு முடிச்சு போட்டு கெட்டைய போட்டு கட்டி சுந்தூக்குல வச்சு அவரை தூக்கி கொண்டு எல்லோரும் மஸ்ஜிதுல வந்து அவரை பத்தி பேசி அவருக்காக தொழுகை நடத்தி அவருக்காக துஆ செஞ்சு அவரை எடுத்துக்கொண்டு போவாங்க கபிரிஸ்தானத்துக்கு. 24 மணித்தியாலத்தில் அவரை பூமிக்கு கீழே அவரை போட்டு மண்ணை போட்டு மூடிடுவாங்க. பழகினவர்கள், உறவினர்கள், சொந்தங்கள், பிள்ளைகள் எல்லோரும் அவனோட கையினால் எடுத்து மண்ணை போடுவாங்க. கபிரில் அடக்கம் செய்யப்பட்டுடுவாரு. ஒரு சாரார் இப்ப அவங்களோட வீடுகளுக்கு திரும்பி போவாங்க. இன்னும் சில சாரார் அந்த மையத்தூட்டுக்கு திரும்பி வருவாங்க. என்ன சாப்பாடுன்னு பேசிக்கொள்வாங்க, சாப்பாட்டை பத்தி பேசிக்கொள்வார்கள். வந்தவர்களுக்கு உணவளிக்கப்படும். சில நெருங்கின உறவினர்கள் அங்கே தங்குவாங்க. அடுத்த நாள் எல்லோரும் அவங்களோட வேலைகளை செய்ய ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை மறக்க ஆரம்பிப்பாங்க. அதோட முடிஞ்சிடும். இப்படி ஒருத்தர் வாழ்ந்தார், அதோட முடிஞ்சு எங்கட வாழ்க்கை முடிஞ்சு. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை நாங்கள் எல்லோரும் கண்கூடாக பார்த்து கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. ஒரு நாள் இதே நிலைமை எனக்கும் வரும். அந்த நாள் என்னுடைய பெயரை சொல்ல மாட்டார்கள். எனக்கு பெயர் மையத்து, என் வீட்டுக்கு பெயர் மையத்து ஊடு சகோதரர்களே.
அதோட பேசுவாங்க, அதோட மறந்துடுவாங்க. ஒரு ஜனாசாவை சுமந்து கொண்டு போகக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றவங்க சொன்னாங்க, புகாரில பதிவாகிக்குது, இதா உதிஅத்தில் ஜனாஸா வஹ்தமலஹ ரிஜாலு அலா அனாகிஹிம், தோல்ல சுமந்து கொண்டு போவாங்க ஒரு ஜனாசாவை. இன் கானத் சாலிஹத்தன், அந்த ரூஹு அந்த நஃபர் நல்ல சாலிஹான ஒருத்தராயிருந்தா, நல்ல அஹ்லாக்கோடு நல்ல பண்புகளோடு, ஹராம் செய்யாத, ஹராத்தில் ஈடுபடாத, எந்த பாவங்களையும் ஈடுபடாமல், பெரும் பாவங்கள் செய்யாமல், செய்த பாவங்களுக்கு தௌபா செய்து நல்ல ஒரு மனிதராக இருந்தால் அந்த ஜனாசா பேசும். அந்த ஜனாசாவை சுமந்து கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அந்த ஜனாசா பேசும். என்ன சொல்லுகிறது? கத்திமூனி கத்திமூனி, என்ன அவசரமாக எடுத்துக்கொண்டு போங்கன்னு சொல்லும். அந்த ஜனாசா என்ன சொல்லுது? நல்லவராக இருந்தால் அவசரமா கொண்டு போங்க கபருக்கு. அந்த ஜனாசா மோசமான உண்டாக இருந்தால், உலகத்துல பாவம் செஞ்சு தௌபா செய்யல, ஹராத்துல பயம் இல்லை, அல்லாட பயம் இல்லை, மோசமான சிந்தனைகள், அநியாயம், ஏமாற்றம், இப்படி மோசமான உத்தராக உலகத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டோம் என்றா அந்த ஜனாசா பேசுகிறது, யா வைலஹா ஐன தذهبون பிஹா, எனக்கு வந்த நாசமே, எனக்கு வந்த கேடே, என்னை எங்க எடுத்துக்கொண்டு போறீங்க? என்ன எங்க கூட்டிக் கொண்டு போறீங்க? என்ன அங்க கொண்டு போகாதீங்க. அந்த ஜனாசா கூச்சலிடுகிறது. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யஸ்மஉ ஸௌதஹா குல்ல ஷைஇன் இல்லல் இன்சான், மனிதனை தவிர அந்த ஜனாசா கத்தக்கூடிய அந்த கதறல உலகத்தில் உள்ள எல்லா விலங்கினங்களும் கேட்கிறது, எல்லா படைப்பினங்களும் கேட்கிறது. வலவு சமிஅஹுல் இன்சான், அந்த சத்தத்தை மனிதன் கேட்பான் என்றா சாய்க்க மயங்கி விழுந்துடுவான். அவன் வாப்பா கொண்டு போய் அவன் கபூர்ல வைக்க மாட்டான், அவன் சகோதரனை கொண்டு போய் கபூர்ல அடக்க மாட்டான், அவன் நண்பனை எடுத்துக்கொண்டு போக மாட்டான். மனிதன் தவிர எல்லா படைப்பினங்களும் அந்த சப்தத்தை கேட்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கபரு பேசுகிறது சகோதரர்களே, கபரு சொல்லுகிறது, அன பைத்துல் வஹ்தா, நான் தனிமையின் வீடு, அன பைத்துத் துராப், நான் மண் வீடு, அன பைத்துத் தூத், நான் அனபைத்து தூத், நான் புழுக்கள் நிரம்பின வீடு, நான் தனிமையின் வீடு என்பதாக கபூர் பேசுகிறது என்பதாக ஹதீஸிலே பதிவாகிறது. உண்மையா இல்லையா சகோதரர்களே? கபூர் தனிமையின் வீடா இல்லையா? யாரும் துணை இல்லாத ஒரு இடமா இல்லையா? கபூர் மண் வீடா இல்லையா? கபூர் புழுக்கள் நிறைந்த ஒரு வீடா இல்லையா சகோதரர்களே? கபூர் பேசுகிறது, அதை பற்றி அதுவே சொல்லுகிறது. எனக்கு மேலால், என்னுடைய பூமி என்னுடைய முதுகுக்கு மேலால் வாழ்ந்தவர்களில் நீ மிகவும் நல்லவன், வா, உன்னோடு நான் மென்மையாக நடந்து கொள்கிறேன். என்ற பூமி முதுகுக்கு மேலால என்ன மண்ணிலே வாழ்ந்தவனில் மோசக்காரன் நீ வா, உன்னுடன் நான் பயங்கரமான முறையில் நடந்து கொள்கிறேன் என்பதாக கபூர் பேசுகிறது சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதா wudi'a fi qabrihi innahu la yasma'u qara'ani alihim, ஒரு ஜனாசாவை கொண்டு போய் நாங்க கபூர்ல அடக்கிட்டு வந்துடுவோம். அந்த கபூர்ல அடக்கி விட்டு திரும்பி உறவினர்கள் திரும்பி வந்துடுவாங்க. அந்த நேரத்தில் அந்த ஜனாசாக்கள் திரும்பி செல்றவர்களுடைய செருப்பு பட்டி சப்தத்தை கூட கேட்கும் என்று சொன்னார்கள். அந்த ஜனாசாக்கு விளங்கும், என்ன அடக்கிட்டாங்க, மண்ணை போட்டுட்டாங்க, செருப்பு சத்தம் கேட்கும், காலடி சத்தம் கேட்கும். அந்த ஜனாசாவுக்கு விளங்கும், என்ன அடக்கிட்டு ஊர் மக்கள் என்னுடைய உறவினர்கள் இப்ப திரும்பி போகிறார்கள் என்று அந்த ஜனாசாவுக்கு அந்த சப்தம் கேட்கும் என்பதாக
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னாங்க. அதனால தான் சொல்லி தந்தாங்க, நீங்க உங்களோட சகோதரனை அடக்கினங்க என்று சொன்னா இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும் வஸ்அலு லஹு பித்தஸ்பீப் ஃபஇன்னஹுல் ஆன் யுஸ்அல். உங்களோட சகோதரனை கபூர்ல வச்சு நீங்க மண்ணை மூடி அடக்கம் செஞ்சா அவருக்காக பாவ மன்னிப்பு கேளுங்க, அவருக்காக தௌபா செய்யுங்க என்று சொன்னா ஃபஇன்னஹுல் ஆன் யுஸ்அல், இப்பொழுது அவர் கேள்வி கணக்கு கேட்கப்படுகிறார் என்று சொன்னார். அடக்கிட்டு திரும்பி வந்துடுவோம், உடனே மலக்குமார்கள் வந்துடுவார்கள், மலக்குமார்கள் வந்துடுவார்கள், வந்து கேள்வி கணக்கை ஆரம்பித்து விடுவார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவனோட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க, என்ன அடக்கிட்டு எல்லோரும் போயிடுவாங்க, அவங்களுக்கு வேலை இருக்கும், அவங்க போயிடுவாங்க. நீங்க என்னுடைய பிள்ளைகள், நீங்க என்னுடைய சொத்து, என்னுடைய வாரிசு, என்னுடைய சொத்து, என்னுடைய குழந்தைகள், நீங்க எனக்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அந்த கபரடியில் இருந்து கொண்டு ஒரு வசியத்தை செஞ்சாங்க. உம்மா வாப்பா பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, என்ன அடக்கிட்டு அடுத்தவங்க போயிடுவாங்க, நீங்க கொஞ்சம் கபரடியில் நில்லுங்க, நின்று எனக்காக அழுது துஆ செய்யுங்க, எனக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்க, என்ற பாவ மன்னிப்புக்கு துஆ செய்யுங்க. கண்ணியமானவர்களே, என்று சொன்னால் கபருடைய அதாபு மிக பயங்கரமானது. கந்தக் யுத்தம், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அகல் யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாஸாவுல 70,000 மலாயிக்காமார்கள் கலந்து கொண்டாங்க. 70,000 மலாயிக்காமார்கள். அவங்களோட ஜனாஸா செய்தி கேள்விப்பட்டதும் ஹதீஸில் பதிவாகிக்குது, இஹ்தஸல் அர்ஷ் லிமௌத்தி சஅத் இப்னு முஆத். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த மையத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அர்ஷே குலுங்கியது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் கொண்டு போய் அடக்கம் செய்யப்பட்டதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது அவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்டாங்க, துஆ செஞ்சாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய அரிசி குலுங்கியதுன்னு சொன்னீங்க, மலாயிக்காமார்கள் இந்த ஜனாசாவில் கலந்து கொண்டாங்கன்னு சொன்னீங்க, ஏன் இவருக்கு இவ்வளோ அழுது துஆ செஞ்சீங்க? சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களை கபூர்ல வச்சதும் கபூர் வேகமாக வந்து இவங்களை நெருக்கியது என்று சொன்னார்கள். ஒரு நாள் சிறுநீர் கழிக்கிறதில் ஒரு தவறு செஞ்சிட்டாரு. இதனால் கபூர் உடனடியாக அதனுடைய வேலையை காட்ட ஆரம்பித்தது. நான் வந்திருக்கிறது சஅத், இப்படிப்பட்ட ஒரு நபி, இப்படிப்பட்ட ஒரு சஹாபி, இப்படிப்பட்ட ஒரு சாலிஹான நபர் என்று இவருக்காக துஆ செஞ்சேன், கபர் உடனடியாக விசாலமானது என்று சொல்லிட்டு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சொன்னாங்க, லவ் அன்ன அஹதன் நஜா மின் அஸாபில் கப்ர் லனஜா மின்ஹு சஅத். யாருக்காவது அதாபுல் கபருடைய வேதனையிலிருந்து யாராவது வெற்றி பெறுவார்கள் என்று சொன்னால் இங்க சஅத் இப்னு முஆத் வெற்றி பெற்றிருப்பார் என்று சொன்னாங்க. எனவே கபருடைய அதாபு லேசான ஒரு விஷயம் இல்லை சகோதரர்களே. இதனால நாங்க எங்கட கபருக்கு போனாலும் நன்மைகள் சேரக்கூடிய அளவுக்கு நாங்க உலகத்தில் அதுக்காக தயார் செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆதமுடைய மகன் மரணித்தால் அவனுடைய அமல்கள் எல்லாம் துண்டிக்கப்படும் 3 விடயங்களை தவிர. ஒன்னாவது சொன்னாங்க சதகத்துன் ஜாரியா, நிரந்தர நன்மை வரக்கூடிய உண்டு. ஒரு சதகா அவனுக்காக செய்யப்படுகிறது, அல்லது அவன் செய்துவிட்டான் அதனுடைய நன்மை அந்த கபராளிக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அதே போல அவன் படித்து கொடுத்த கல்வி, அவன் சொல்லிக் கொடுத்த நன்மையான காரியங்கள், அதை செய்யும் காலமெல்லாம் அவனுக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கிறது. என்ற உஸ்தாதிட்ட இருந்து நான் படித்தேன், என்னிட்டிருந்து நீங்க படிக்கிறீர்கள், இப்படி வாழையடி வாழையாக அதனுடைய நன்மைகள் அந்த படித்து கொடுத்தவர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. அதே போல வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, சாலிஹான பிள்ளைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா செல்லல்ல, அதிகமான பிள்ளைகளை விட்டு செல்லக்கூடியவர்களுக்கு நன்மை போய் சேரும் என்று செல்லல்ல. சாலிஹான பிள்ளைகளை யாரு உலகத்தில் விட்டுட்டு போறார்களோ அவர்களுடைய சாலிஹான அமல்கள், அவர்களுடைய துஆக்கள் அந்த கபராளிக்கு போய் சேரும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
பாவம் செய்யக்கூடிய வெறும் உலகத்தை மட்டும் காட்டி உலக சாதனையில தலை சிறந்த பிள்ளைகளை உருவாக்கி வேலை இல்லை என்று சொன்னா அது ஒரு விதமான உலகத்திலே பிரயோஜனம் விளங்கும் கிடைக்கும். ஆனால் மார்க்கத்துடைய விடயத்தில் உங்களோட பிள்ளைகளை நீங்க எவ்வளோ தூரம் உங்களோட பிள்ளைகள் அதுக்காக நீங்க தயார்படுத்தினீர்களோ அந்த பிள்ளைகள் மாத்திரம்தான் உங்களுக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறும். எப்ப எங்களோட உள்ளத்துல நுபுவத்துடைய இல்ம், இந்த மார்க்கத்துடைய கல்வி, இந்த ஹாஃபில் மார்கள், இந்த ஆலிம் மார்கள், இந்த மிம்பரில் ஏறி பயான் செய்யக்கூடியவர்கள், மஸ்ஜிதுடைய இமாம்கள், மதரசா உஸ்தாதுமார்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு இரண்டாம் தரமாக, ஒரு செகண்ட் குவாலிட்டியாக, ஒரு தாழ்வு மனப்பான்மையோட, ஒரு இழிவோட நாங்க பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, எப்ப குர்ஆன் மதரசாக்கள் எல்லாம் கிடைச்சா செய்வோம், இதுக்கு முக்கியத்துவம் என்று எங்கட உள்ளத்துல நாங்க உருவாக்கிட்டோமோ, இப்பவே தலை சிறந்த சமுதாயங்கள் எங்களை விட்டும் தூரமாகி போயிட்டு வீட்டுக்கு வீடு ஆலிம்கள் ஹாஃபில்கள் என்று துஆ செய்கிறோம். ஹாஃபில்கள் ஆலிம்களுடைய பெருமதி என்ன? உங்களோட வீட்டில ஹாஃபில்களை, ஆலிம்களை, ஆலிமாக்களை, துஆ செய்கிற சாலிகான பிள்ளைகளை, உங்களுக்கு வீட்டுக்கு வரக்கூடிய மணமகன்கள், மணமகள்கள், இவர்களை இதிலையும் கூட இந்த நுபுவத்துடைய இல்மை சுமந்தவர்களை நீங்க உங்களோட வீட்டுக்குள்ள எடுத்து பாருங்க. நிச்சயமாக அவர் உங்களுக்காக துஆ செய்வார். கோடீஸ்வரன்கள் எடுக்கலாம், உலகத்தில் பெரியவர்களை பார்த்து எடுக்கலாம், உலகத்தில் சாதனை யார்கள் எடுக்கலாம். நீங்க மௌத்தாகினா அதோடு அவங்களோட வேலை முடிஞ்சிடும். ஆனால் இவங்க உங்களுக்காக துஆ செய்வாங்க, உங்களுக்காக நிச்சயமாக கையேந்துவாங்க. கண்ணியமானவர்களே, இப்படியான சாலிஹானவர்களை உருவாக்குங்க. உம்மா வாப்பா பொறுப்புதாரிகள், கண்ணியமானவர்களே, அப்படியான குழந்தைகளை நாங்கள் உருவாக்குவோம். அது எங்களோட கபருக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். ஏன் நாங்கள் செய்கிற துஆக்கள் அந்த கபராளிக்கு போய் சேராதா? அவர் மௌத்தாகினா அதோடு அவருடைய எல்லாமே முடிஞ்சிடுமா? அப்படின்ற நாங்கள் இன்னத்துக்கு அவங்களுக்காக துஆ செய்கிறோம். ஜனாசாவை கொண்டு வந்து வைக்கிறோம், ஜனாசாவுக்காக துஆ செய்கிறோம். மூணாவது தக்பீர்ல அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இந்த மய்யத்து அவருக்கு நீ அவருடைய பாவங்களை மன்னிச்சுடு, அவருக்கு ரஹ்மத்து செஞ்சுடு. நாங்கள் அவங்களுக்காக துஆ செய்கிறோமா இல்லையா? அந்த ஜனாசாக்கு துஆ செய்கிறோமா இல்லையா? அந்த துஆ போய் சேராது, அவங்களோட நன்மத்தையும் அவங்களோட என்று சொன்னா, ஏன் அந்த ஜனாசாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய சொன்னாங்க? ஜும்ஆவுடைய நிபந்தனையில உண்டு, குத்பாவுல முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் துஆ செய்வது நிபந்தனை. அல்லாஹும்ம குஃபிர் லில் முஃமினீன வல் முஃமினாத் என்று நாங்கள் அவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறோமே, ஒட்டுமொத்த முஃமினான ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் ஏன் கேட்கிறோம்? துஆ கபூலாகாது, அவங்களோட பாவம் மன்னிக்கப்படாது, அவங்களோட மௌத்தோடு எல்லாம் முடிஞ்சிடும் என்றா ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அப்படி எங்களுக்கு துஆ கேட்க சொன்னாங்க? கண்ணியமானவர்களே, புகாரில் ஒரு ஹதீஸ் பதிவாகிக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு கபிரிஸ்தானத்துக்கு பக்கத்துல நடந்து போனாங்க. சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னஹுமா லா யுஅذிபானி, இந்த ரெண்டு கபர்களும் அதாபு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. சொல்லிட்டு சொன்னாங்க, வமா யுஅذிபானி ஃபீ கபீரின், பெரும் பாவங்களுக்கு அதாபு செய்யப்படவில்லை. உலகத்திலே சாதாரண பாவம் என்று பார்க்கக்கூடிய பாவம், இதுக்குத்தான் இந்த கபராளிகள் அதாபு செய்யப்படுகிறார்கள். ஃபகான லா யஸ்ததிரு மின் பௌலிஹி ஃபகான யம்ஷி பின் நமீமா. ஒத்தர சொன்னாங்க, இவர் உலகத்தில் கோல் சொல்லி திரிந்தவர், இன்னொருவர் சிறுநீர் கழிக்கும் பொழுது சரியாக சுத்தம் செய்யாதவர். இந்த ரெண்டு காரணங்களுக்காக இந்த ரெண்டு கபராளிகள் அதாபு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சொல்லிட்டு என்ன தெரியுமா செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஈச்சமட்டை இரண்ட பிச்செடுத்தாங்க, பச்சை ஈச்சமட்டை ரெண்ட பிச்செடுத்தாங்க, எடுத்து ரெண்டு கபரிலையும் அதை குத்தினாங்க. சொன்னாங்க, லஅல்லஹு யுகஃபஃபு அன்ஹுமா மா லம் யைபஸா. சொல்லிட்டு சொன்னாங்க, செஞ்சிட்டு சொன்னாங்க, இந்த பச்சை ஈச்சமட்டை ரெண்டும் காயாமல் பச்சையோட இருக்கும் காலமெல்லாம் அவைகள் தஸ்பீஹ் செய்கிறது. அதனுடைய பொருட்டினால், அதனுடைய பரக்கத்தினால் இந்த கபராளிகளுடைய அதாபு லேசாக்கப்படுகிறது என்று சொன்னாங்க. நாங்க கபரில் ஒருத்தரை அடக்கிட்டு மரங்களை நாட்டுறோமே, அழகுக்கு அல்ல,
புகாரியில் வந்த செய்தி எங்களுக்கு காட்டித்தரப்பட்டிருக்கிறது. மரம் மட்டைகள் தஸ்பீக் செய்து அதனுடைய பொருட்டு அந்த கபராலுடைய அதாபு லேசாக்கப்படுகிறது. ஒரு மரம் அதனுடைய தஸ்பீக் ஒரு கபராலிக்கு லேசாக்கும் என்று சொன்னால், நாங்க மனிதர்கள் சிறந்த படைப்பினர்கள், எங்கட உறவுகளுக்காக நாங்க கேட்கிற துஆக்கள், நாங்க செய்கிற அமல்கள் அந்த கபராலிக்கு அதாப லேசாக்காதா சகோதரர்களே? ஹதீஸில் பதிவாகிக்குது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இது புகாரி, முஸ்லிம், அஹ்மத், நசாயி எல்லா கிரந்தங்களிலும் இந்த செய்தி பதிவாகிக்குது. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கள்ட்ட ஒரு நபி தோழர் வருகிறார். வந்து கேட்டாரே, இன்ன உம்மி மாதத் வ அலைஹா ஸௌமு ஷஹர், என் உம்மா மௌத்தா போயிட்டா, அவக்கு ஒரு மாத நோன்பு கலாவா இருந்தது, அதை பிடிக்காம என் உம்மா மௌத்தா போயிட்டா, அஃப அக்லீஹி அன்ஹா, என் உம்மாக்காக நான் அதை கலா செய்யவான்னு கேட்டாங்க. உம்மா மௌத்து, அவக்கு இப்ப நான் கலா செஞ்சா அது ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிக்கணும்? அவங்க மௌத்தண்டா முடிஞ்சு அதோட அது ஒன்றும் எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லிக்கணும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? கால நஅம் ஃபதைலுல்லாஹி அஹக்கு அய்யுகுலா, அல்லாஹ்ட கடன் நிறைவேற்றப்படணும், நீங்க நிச்சயமாக அந்த நோன்புகளை பிடிங்கன்னு சொன்னாங்க. மௌத்தான உம்மக்கு நோன்பை பிடிங்கன்னு சொன்னாங்க. அதே போல ஹதீஸ்ல பதிவாகிக்குது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஏண்ட உம்மா உம்மி தூஃபியத், ஏண்ட உம்மா மௌத்தா போகிட்டா, வலம் தூசி, அவ எந்த வசியத்துமே செய்யல, ஏண்ட உம்மா மௌத்து, அஃப யன்ஃபஉஹா அன் அத்தஸத்தகு அன்ஹா, ஏண்ட உம்மக்கு நான் ஏதாவது சதக்கா கொடுத்தா அவக்கு அது பிரயோஜனம் அளிக்குமா? மௌத்தான உம்மக்கு நான் சதக்கா கொடுத்தால் என்ற உம்மக்கு அது பிரயோஜனம் அளிக்குமா என்று கேட்கப்பட்டது. கால நஅம் வ அலைக பில் மா, சொன்னாங்க, ஆம் நிச்சயமாக உங்களோட உம்மோட பேர்ல ஒரு கிணத்தை தோண்டி கொடுங்கன்னு சொன்னாங்க. ஒரு கிணத்தை தோண்டி கொடுங்கன்னு சொன்னாங்க, பிரயோஜனம் அளிக்கும் என்று சொன்னாங்க. சகோதரர்களே, புகாரில பதிவாகிக்குது. ஒரு பெண்மணி வந்தால், ஜாத் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன உம்மி நதரத் அன் தஹுஜ்ஜ ஃபமாதத் கப்ல அன் தஹுஜ்ஜ, என்ற உம்மா ஹஜ் செய்யறதுக்கு நேர்ச்சை வச்சிருந்தா, ஹஜ் செய்யறதுக்கு நேர்ச்சை வச்சிருந்தா, அதை செய்ய முன்னால என்ற உம்மா மௌத்தாகிட்டா, அஃப அஹுஜ்ஜ அன்ஹா, என்ற உம்மாக்காக நான் ஹஜ் செய்யலாமா? சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கால நஅம் ஹுஜ்ஜி அன்ஹா, நிச்சயமாக செய்யுங்க, உங்களோட உம்மாக்காக நீங்க ஹஜ் செய்யுங்கன்னு சொன்னாங்க. இது புகாரில பதிவாகிக்குது. கண்ணியமானவர்களே, இதெல்லாம் ஹதீஸ்கள். எங்களை விட்டு மரணித்தவர்களுக்கு நாங்க கேட்கிற துஆ, நாங்க கொடுக்கிற சதகா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் அவர்களுக்கு அதனால் அதாபுகளை லேசாக்குவான். அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பான். குர்ஆனை ஓதி கேட்கிறோம், சதக்கா கொடுத்து கேட்கிறோம், அவங்களோட பேர்ல ஒரு கிணத்தை தோண்டுகிறோம், மஸ்ஜிதுக்கு உதவி செய்கிறோம், மதரசாக்கு உதவி செய்கின்றோம். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நன்றி கெட்ட கூட்டங்களாக சிலர்கள் மாறிக்கொண்டு போறாங்க. மௌத்தாகினா முடிஞ்சு அவங்களுக்கு துஆவும் கேட்க தேவையில்லை, அவங்களுக்கு ஒரு சதக்காவும் கொடுக்க தேவையில்லை, சொந்த உம்மா வாப்பாவை கூட மறந்த நன்றி கெட்ட கூட்டங்களாக போய் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, மௌத்தாயினவர்கள் நிச்சயமாக ஏங்குவார்கள். நாங்க கேட்கிற ஒவ்வொரு துஆ, ஏன் கபரடிக்கு போனா சலாத்தை மட்டும் சொல்லல, சலாம் சொல்றது சுன்னத்து, பதில் சொல்றது வாஜிப். கபராளிகள் திருப்பி பதில் சொல்லுவார்கள். அதனால தான் கபரடிக்கு போனா அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், ஏ கபராளிகளே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், யக்ஃபிருல்லாஹு லனா வலக்கும், உங்களோட பாவத்தெல்லாம் மன்னிக்கட்டும் என்று கபர்ல போய் ஏன் நாங்க துஆ செய்றோம்? எங்களோட துஆ அவங்களுக்கு பெருமதி. சகோதரர்களே, எங்களை விட்டு மரணித்தவர்கள் அவங்களை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கணும். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஸ்குரு மஹாசின மௌத்தாக்கும், உங்களில் மரணித்தவர்களுடைய நலவுகள் அதிகமா பேசுங்க, வகுஃபு அன் மசாவிகும், மரணித்தவர்களுடைய கெடுதிகளை மறைச்சிடுங்கன்னு சொன்னாங்க. கெடுதிகள் பேசக்கூடாது. மௌத்தானவர் யாராவது உங்கள்கிட்ட இவர் தான் இப்படியான காரியம் என்று கெடுதி மாறி விளங்கினா உடனே சொல்லுங்க, இது அவர் மௌத்தாகிட்டாரு. மௌத்தானவர்களுடைய கெடுதி பேசுறது மிகப்பெரிய ஒரு பாவம், அது ஒரு கேவலமான ஒரு செயல், அதை யாரும் செய்யாதீங்க. மாத்தமாக மௌத்தான நலவுகள் தெரியுமா, அதிகமாக பேசுங்க, அதிகமாக பேசுங்க. கண்ணியமானவர்களே, பூமியில் நாங்கள் சாட்சியாளர்கள், எங்களோட வாழ்ந்தவங்க எங்களை தொட்டு நாங்க நினைச்சு பார்க்கணும். நாம் மௌத்தாகினா ஏண்ட ஊர் மக்கள், ஏண்ட உறவுகள், ஏண்ட நண்பர்கள் என்னை பத்தி எப்படி பேசுவாங்க, நாங்க இப்ப சிந்திச்சு பார்க்கணும். ஏண்டா நான் நடந்து கொள்றதை வச்சுத்தான் எந்த மக்கள் எனக்கு சர்டிபிகேட் தருவாங்க.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்ல், பூமியில நீங்க தான் சாட்சியாளர்கள்ன்றாங்க. உங்களோட வாயிலெல்லாம் வெளிப்படுத்துவாங்க. எனவே நாங்க நல்ல பண்புடையவர்களாக, கொடுக்கல் வாங்கல்ல சரியானவர்களாக, நீதமானவர்களாக, சொத்து பிரிவினைகள்ல நீதம் பேணக்கூடியவர்களாக, உம்மா வாப்பட கல்புடைக்காம எங்களோட வாழக்கூடியவர்களோட சிரித்த முகத்தோட நாங்க மௌத்தாகினால் தான் எங்களோட மௌத்தை பத்தி சமூகம் பேசும், கவலைப்படும். நல்ல மனிதர் சொர்க்கவாதி என்று சொல்லும். சகோதரர்களே, எங்களோட ஊர்ல எங்களோட வாழ்ந்து எங்களோட சகோதரன் மௌத்தா போனாரே, சென்ற கிழமை இதே வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய நாள், சய்யிதுல் ஐயாம், நாட்களுக்கு தலைமை. இந்த நாளையில ஒரு நண்பர் மௌத்தா போனாரே. கண்ணியமானவர்களே, உலகத்தில் பெரிய சுவண்டிகள் அனுபவிக்கல, உலகத்தில் சொத்து செல்வங்களோட பெரிசாக என்ஜாய் பண்ணி வாழ்ந்தவர் இல்லை. ஆனால் சிரித்த முகத்தோட வாழ்ந்தவர், நிராசையான பேச்சு பேசாதவர், அடுத்தவர்களுக்கு கடன் வைத்து ஏமாற்றி திரியாதவர், யாரோடையும் சண்டை சச்சரவுக்கு போகாதவர், யாரை பற்றியும் புறம் பேசி எந்த நேரமும் கெட்ட எண்ணங்களோட வாழாதவர். அதனால தான் அவரது ஜனாசாவில் கண் குளிர எல்லோரும் கலந்து கொண்டோம், சாட்சி சொன்னோம். வெறும் வாயால இல்லை, கல்பால சாட்சி சொன்னோம், கல்பால சாட்சி சொன்னோம். இந்த ஃபாசில் சொர்க்கவாதி என்று. கண்ணியமானவர்களே, ஒரு வாலிபருக்கு இப்படி கிடைக்குதுண்டா என்று சொன்னால் திரும்புகிற இடமெல்லாம் ஜனாசா செய்தி, திரும்புகிற இடமெல்லாம் ஜனாசா செய்தி. சில வாலிபர்களோட ஜனாசா செய்தி, உடம்பு பூரிக்குது, மது அருந்தி இவர் மோசமான வாலிபர் என்று செய்தி வருகிறது. கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்டவர் விபத்துக்குள்ளாகி மௌத்தா போனாரு. கண்ணியமானவர்களே, கொஞ்சம் காலத்துக்கு முன்னால ஒரு வாலிபர் மௌத்தா போனாரு. அவர் வந்த வாகனம் அவர் ஓட்டிக்கொண்டு வந்தாரு, மது போதையில் இருந்ததாக செய்தி வருகிறது. கண்ணியமானவர்களே, கண்ணியமானவர்களே, வெளி மக்களுக்கு மறைப்பார்கள், ஆனால் உலமாக்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க. கண்ணியமானவர்களே, ஆனால் இந்த வாலிபர் யாரும் அப்படி சொல்லலையே. இப்படியான பாவனைகள் பாவிச்சவர், இப்படி ஏமாத்துக்காரன், மோசக்காரன் என்று யாருமே சொல்லலையே. கண்ணியமானவர்களே, நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு அவரோட கபரை சுவர்க்கத்தின் பூங்காக வைப்பான். ஆனால் ஏண்டவங்களோட நிலம் என்ன? ஏண்டா திருமணமெல்லாம் பாவம். நாங்கள் நினைப்போம் எங்களோட ஆயுளெல்லாம் நீடிச்சு வச்சிருக்கிறான், எங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைச்சிக்குது. எங்களுக்கு அது சோதனை சகோதரர்களே, எங்களுக்கு அது சோதனை. எங்களோட மௌத்து எப்படி வருமோ, எந்த இடத்துல வருமோ, எப்படிப்பட்ட நிலைமையில வருமோ, எங்களோட மௌத்துக்கு எங்களோட வாழ்ந்தவங்க எப்படி சாட்சி சொல்லுவாங்களோ எங்களுக்கு தெரியாதே சகோதரர்களே, எங்களுக்கு தெரியாதே சகோதரர்களே. எனவே எங்களுக்கு மத்தியில நல்ல பண்போடு வாழக்கூடியவங்களாக நாங்கள் மாறுவோம், நல்ல அஹ்லாக்குடையவங்களாக நாங்கள் மாறுவோம். முதலாவது என்ன உலகம்? ஏன் உலகத்துல போட்டி பொறாம, ஏன் உலகத்துல சொத்தாசை, ஏன் உலகத்துல பிரிவினை? பிரிந்த உறவுகள் சுவர்க்கம் நுழையாதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் குரோதம், ஏன் நயவஞ்சகம்? எல்லாரையும் மதிச்சு பழகுவோமே, எல்லாருடைய அன்போட பழகுவோமே, குத்தம் செஞ்சா மன்னிக்கிற பண்புகளை உருவாக்கி கொள்வோமே சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சில்மன் கதா, ஒன்ன பிரிஞ்சு வாழ்றவனோடையும் சேர்ந்து நடந்து சொன்னாங்க. வாத்திமன் ஹரமக், உனக்கு தராதவனுக்கும் கொடுன்னு சொன்னாங்க. உனக்கு அநியாயம் செஞ்சவனுக்கு உதவி செய்து சொன்னாங்க. அப்படிப்பட்ட நல்ல பண்புகளுடையவராக நானும் நீங்களும் மாறணும் சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலையும் கபருடைய வேதனையை விட்டும் துஆ செய்வார்கள். கபருடைய வேதனை மிக பயங்கரம். எங்களையும் கொண்டு போய் வச்சிட்டால் எங்களுக்கும் நிச்சயமாக விசாரணை செய்யப்படும். யாருக்கும் தப்பேலாதே. மன் ரப்புக்க, ஓண்ட ரப்பு யாரே, ஓண்ட நபி யாரே, ஓண்ட மார்க்கம் என்ன, நிச்சயமாக கேட்கப்படும். உலகத்துல நல்லவர்களாக வாழ்ந்தாத்தான் எனக்கும் உங்களுக்கும் வாயில ரப்பி அல்லாஹ், என்ற ரப்பா அல்லாஹ், என்ற நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ற மார்க்கம் தீனுல் இஸ்லாம் என்ற பதில் வரும். சுவர்க்கத்துடைய கதவுகள் திறந்து கொடுக்கப்படும். மனமான ரூஹாக ஒரு புது மாப்பிளைய போல தூங்கி எழும்புவாரே. ஆனால் பாவமான மோசக்காரர்களாக உலகத்தில் இந்த பாவனைகளுக்கும் இந்த பெண் இச்சைகளுக்கும் இந்த மோசங்களுக்கும் அடிமையாகி உலகத்தில் இன்பங்களுக்கு ஏமாந்து அல்லாஹ்வை பயந்து
உலகத்துடைய இந்த பணத்துக்கும் இந்த அழிஞ்சு போகக்கூடிய சொத்துக்கும் எங்களுக்கு மத்தியில் பிரிவினைகளை உருவாக்கி ஹராத்துல பயம் இல்லாம இப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு மௌத்தா போனா அவங்க கேட்கிற கேள்விக்கு எங்களால பதில் வராது. ஹதீஸ்ல வருகிறது, ஹா ஹா லாதிரி, எனக்கு தெரியாது என்று அந்த கபராளிகள் பதில் சொல்லுவாங்க. அதோட மலக்குமார்கள் விட மாட்டாங்க. கண்ணியமானவர்களே, ஹதீஸ்ல பதிவாகிக்குது, இரும்பிலான பெரிய ஆயுதம். அது எப்படிப்பட்ட ஆயுதம் தெரியுமா? லவ் ضرب بها جبلا لصار ترابا. அந்த ஆயுதத்தினால் ஒரு மலைக்கு அடிச்சா அந்த மலை சுக்கு நூறாகி வெறும் மணலாக போகிடும். அதால ஒரு அடி அடிச்சால் உலகத்தில் உள்ள மனிதன் ஜின்களை தவிர எல்லா வஸ்தும் கேட்கும் அளவுக்கு அதனுடைய சப்தம் மிக பயங்கரமாயிருக்கும். இந்த கபருடைய வேதனையை ஒரு நாள் நானும் நீங்களும் அனுபவிக்கணும். அதிலிருந்து தப்ப முடியாது. எங்களோட மௌத்துக்கு வருஷம் காலம் இல்லை. 60க்கு பிறகுதான் கொஞ்சம் காலம் மீக்குது, 70க்கு பிறகுதான் அப்படின்னு இல்லை. சின்ன பிள்ளையும் மௌத்தாகுது. சின்ன பிள்ளைய ஜனாசா செய்தியும் கேள்விப்படுகிறது. வாலிபர்களுடைய ஜனாசா செய்தியும் கேள்விப்படுகிறது. வயோதிபர்களுடைய ஜனாசா செய்தியும் கேள்விப்படுகிறது. கண்ணியமானவர்களே, நான் எப்பண்டு எனக்கு செல்லலாம். நான் மௌத்தை பற்றி பயான் பண்ணினேன். நான் இதுக்கு பின்னால் இதே நாள் எனக்கு மௌத்து வருமா இல்லை இந்த ஆயுள் நீளமா எனக்கு சொல்ல முடியாது. அதே மாதிரி கேட்க கொண்டிருக்கிற உங்களுக்கும் சொல்ல முடியாது. இதுதான் என்னுடைய கடைசி ஹுத்பா, இதுக்கு பின்னால் அடுத்த ஜும்மா எனக்கு இல்லைன்னு எங்களுக்கு சொல்ல இயலாது. சகோதரர்களே, எங்களுக்கு எப்ப மௌத்து வரும் என்று தெரியாத ஒரு மௌத்தை நாங்கள் எல்லோரும் சுமந்து கொண்டு நாங்கள் பெரிய ஜாம்பவான்களை போல வாழ்ந்து கொண்டு போறோம். இதோட விட்டுடுவோம் சகோதரர்களே. இதோட எங்களுக்கு மத்தியில் உள்ள கெட்டெண்ணங்களை விட்டுடுவோம். எங்களுக்கு மத்தியில் உள்ள பிரிவினைகளை விட்டுடுவோம். எங்களுக்கு மத்தியில் உள்ள பாவங்களை விட்டு தூரமாகுவோம். தௌபா செய்யுங்க என்று சொன்னா ஏண்ட பாவத்தை ஏண்ட உம்மா மறைக்கிறத விட ஏண்ட ரப்பு மறைப்பான். என்ற உம்மா என்னைய மன்னிக்கிறத விட என்ற ரப்பு கேட்க கடன் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு பாருங்க. அல்லாஹ் எங்களோட இரக்கம் சகோதரர்களே. எனவே நேரம் அதிகமாகிட்டு கண்ணியமானவர்களே, நாங்கள் எல்லோரும் பரிசுத்தவாளிகளாக முத்தகீன்களாக அல்லாஹ்ட பயத்தோட வாழ்ந்து எங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் நல்ல மௌத்தை தந்தருள்வானாக. A hopeless